ரைட், உங்களுக்கு யாரை பிடிக்கும் உங்களோட வீட்டை? நான் இருக்கிறப்ப என் மாவன் மேல எவன்டா கை வைப்பான்? நிக்கக்குள்ள அறிக்கை சந்தோர். அடுத்த சாமான இப்ப தம்பியோட பெரிய ஒரு சாமான இருக்கு. இப்போ என்னோட தூக்க போறது தெரியாது, பாப்போம். நிக்கி வெயிட்டா இருக்கா, கடும் பாரம். அப்ப தம்பி எப்படி தூக்குற, நம்ம கொண்டு போவோம். ஏன்னா கொண்டு போவோம். அப்ப வாங்க போவோம். போயிட்டு வர வேணே, போயிட்டு வர. அவ என்ன சிரிக்கிறீங்க சொல்லுங்களேன். சரி ஓகே, கொடுப்போம். மிக்கி தம்பியில கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி. பிறந்த நாள் டைம்ல நம்ம அள வச்ச மாதிரி போயிடும். சரி ஓகே, வேண்டிடுங்க. எப்படி பாரமா இருக்கா? என்ன செய்வோம் இப்ப? உடச்சி பாப்ப மேல. வடிவான கலர்ப்பா அது. தம்பிக்கு பிடிச்ச கலரா அது? பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லித்தான் இவ்வளோ சாமான தந்துருக்குறாங்க. அதுலேயும் வந்து பாருங்க, டெலிவியர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி தந்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல அவ்வளோ பாரம் உண்டு. அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களோட பர்த்டே நாளில் உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க. சரியா, உங்களோட வீட்டில் கூட தந்தது யாரா இருக்கு சொல்லுங்களேன். மாமாவா? ரைட் ஓகே, உங்களோட மாமா தந்து வருவாங்க. யசோதரன் மாமா பாருங்க, மருமகனுக்கு இவ்வளவு கிஃப்ட்லாம் தந்திருக்கிறேன் சொல்லி. மாமாவை பிடிக்குமா? மாமாவை பிடிக்குமா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பிடிக்கும் மாமாவை? ரொம்பண்டா இன்னும் எதிர்பார்க்கிறோம் நாங்க. பாருங்க, நாங்க எவ்வளவு தூரம் இருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு. எந்த அளவுக்கு பிடிக்கும் மாமாவை? மாமாண்டா உசுதானே, அப்படிதானே? சரி ஓகே, மாமாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவ்வளவு கிஃப்ட்லாம் தந்திருக்குது. மாமா தூக்குங்க வருமானம் கொஞ்சம். மாமா உங்களுக்கு கிஃப்ட்லாம் தந்திருக்கிறானே, அதற்கு நீங்க இந்த என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ மட்டும்தானே? நாங்க என்னோட எதிர்பார்த்து வந்துடுறப்ப சொல்லுங்க. இன்னொருக்கா இன்னொரு தர வடிவாய். அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் இல்ல, ஆனா நமக்குள்ள அந்த அன்புக்கு எல்லையே இல்ல. தங்கத்தை போல ஒரு மனசோட ரெண்டு சிங்கத்தை போல நடப்போம். எப்பவும் தனக்கென வாழாத ஒரு நட்புக்கு இலக்கணம். சந்தோஷமான நாள் என்ன பர்த்டே நாள், அதை நீங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கீங்க வீட்டாக்களோட? இல்லைங்கள சந்தோஷமா? ரைட், இந்த 7வது வயது தானே. அடுத்த வருஷம் இன்னும் வேண்டா செய்யணும் பர்த்டே. நீங்க நல்லா படிச்சா தான் உங்களோட மாமா, உங்களோட அம்மா, அப்பா, அம்மம்மா எல்லாரும் சேர்ந்து உங்களை வேண்டா செய்வாங்க பர்த்டே. சரியா? நம்ம எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? விலங்கல இப்படின்னா விலங்கல சத்தமா. தம்பி பாட்டு படிக்க தெரியுமா? டான்ஸ் பண்ணுவீங்களா? பாட்டு படிக்குமே. ரைட் ஓகே, பாட்டு படிங்களா? மிக்கி டான்ஸ். நீங்க பாட்டு படிக்க, மிக்கி டான்ஸ் பண்ண போறீங்க. பாருங்க, படிங்க. இளைஞர் டான்ஸ் பண்ணி படிக்கணும். அது மாமாட்ட கையில் கொடுங்க. சரி ஓகே, படிங்களேன். என்ன யோசிக்கிற பாட்டு படிக்க சொன்ன? நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளோ கிஃப்ட் நாங்கள் திரும்ப தரோம். இல்லாட்டி நாங்கள் அப்படி கொண்டு போய் கொண்டிருப்போம். என்ன சொல்லுங்களேன். டான்ஸ் ஆடுவீங்களா? உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்ணமே கண்ணால ரெண்டு செவந்து புண்ணாக ஏதோ நானும் வளர கொஞ்சம் காதல் வளர
முன்னுக்கு வாரான் யாரும் இல்ல ஓ மனசில் தான் விழுந்த நானும் தங்கிடவே என்னமே உன்னால தன்னால கண்ணமே கண்ணால சேர்ந்து முன்னால இதோ நானும் ஓடறேன் கொஞ்சம் காதல் பலம் இன்றைய நாளில் பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரொஷான் அவர்களுக்கு எங்களோட பிடிஎச் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளவு கிஃப்ட்லாம் தந்த ஜசோதரன் அவர்களுக்கும் நாங்களும் பெருமை கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.